அப்படியே நம்ம கால் போன போக்கில் போகும்போது இன்றைக்கி நம்ம பார்த்த கடை தான் அந்த சாந்தி பேக்கரி. என்னன்னு தெரியலங்க, இப்போ ரீசெண்ட் டேஸில் ப்ரௌனி மேலே ஒரு அபரிவிதமான ஆசை வந்துட்டு இருக்கு. ப்ரௌனி சாப்பிடணும்னு எப்போ பார்த்து தோணிட்டு இருக்கு. ஆனால் எங்கே போய் ப்ரௌனி கேட்டாலும் 50, 60, 100 அப்படின்னு சொல்லி ரேட்டு எக்குத்தப்பா சொல்கிறாங்க. நம்ம படிச்சிருக்க அதெல்லாம் செட் ஆகுமா? கண்டிப்பாக செட் ஆகாது. சரி, அப்போ என்ன தான் பண்ணலாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம இந்த கடையில் பார்த்தது தான் இந்த ப்ரௌனி கேக். இது ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 25 ரூபா தாங்க போட்டிருந்தாங்க. 50 ரூபாய்க்கு நம்ம ஒரு ப்ரௌனி வாங்குறதுல 2 ப்ரௌனி கேக் வாங்கிடலாம். ஆனால் ப்ரௌனி கேக்கும் ஒன்றா டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்குமா அப்படிங்கிற டவுட்லாம் எனக்கு இருந்துச்சு. சரி, வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நேராக வாங்கிட்டு அப்படியே பொடி நடையாக நடந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இங்கே வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படி பிக்கும் போதில் அந்த கவரை விட்டு எடுக்கும் போதில் அதிலேருந்து வந்த வாசனை இருக்கே, எப்போ மூக்க துளைக்குதுங்க அந்த வாசனை. அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே நல்லா ப்ரௌனி மாதிரியே இருந்துச்சு. வாசமும் நல்லா சும்மா தூக்கலாக இருந்தது. ப்ரௌனியோட அதே வாசம் இருந்துச்சுங்க. சரின்னு பிச்சு பார்ப்போன்னு பிச்சு பார்த்தா ப்ரௌனியை பிக்கும்போது எப்போ இருக்குமோ அப்படியே இருந்துச்சுங்க. நல்லா நைஸாக பிஞ்சு வந்தது. அப்படியே பார்க்கும்போது வேறு லெவல் டெம்ப்டிங்காக இருந்துச்சு. எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். அடடடடா, என்ன டேஸ்ட்டு வாயில் வச்சோன்னா அப்படியே கரையுதுங்க. ப்ரௌனி கரையுது, அந்த மாதிரி இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. பக்காவாக இருந்ததுங்க. வேறு லெவல் ப்ரௌனி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பை பாய்.